சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வராம இருந்தா நல்லா இருக்கும். ரகு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நீ, அதனாலதான் ஈரோட்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இதுல ஜெயிண்ட் வீல்ல இருந்து எல்லாத்துக்குமே சேர்த்து டிக்கெட் இருக்கு. நாளைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் நீ. என்ன ரகு சொல்றீங்க? அப்போ என்னையும் குழந்தைங்களையும் வர வேண்டானே முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணி, உங்களை எக்ஸிபிஷன் போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ரகு நீங்க பாட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்களே. சரி, நாங்க வராம இருந்தா காலையில மாமா அத்தை பாட்டி எல்லாம் கேட்பாங்கல்ல. நான் என்னென்ன பதில் சொல்றது? எக்ஸிபிஷனுக்கு போறேன்னா சொல்ல முடியும்? என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? குழந்தைக்கு பேர் வைக்கிறத விட உனக்கு அப்படி என்னடா எக்ஸிபிஷன் என்ன கேட்பாங்கல்ல. நான் என்னென்ன பதில் சொல்றது? புரியுத நீ. அப்போ நீங்க அவங்க நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. ப்ளீஸ் அண்ணி, எனக்காக. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நானும் குழந்தைங்களும் வரக்கூடாது, அவ்வளவுதானே? நாங்க வரல. என்ன பயந்துட்டியாமோ? நான் தான் உன் மனம். என்னை பார்த்து ஏன் பயப்படுற? பயப்படாத அம்மோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஏன் அழற? அழாத. இங்கே தப்பாலாம் எதுவும் நடக்கலை. நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமா? கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். சரிதானே? இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட கேட்காம நம்ம குழந்தைய கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம குழந்தையோட பேரையே மாத்தணும்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. குழந்தை அவங்க கூட இருந்தா கூட அந்த பேரு தான் எனக்கும் அவனுக்குமான கடைசி உறவா இருந்துச்சு. இப்ப அதையும் மாத்தி அந்த உறவையும் என்கிட்ட இருந்து போடுங்கிறாங்களேங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதம்மோ. நீ வேணா பாரு, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மோ. நீ வேணா நாளைக்கு பாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னங்க?
தேங்க்ஸுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இப்படி கனவுல வந்தது திருப்தியா இருக்கு. நிஜமாவே உங்க தோல்ல சாஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்துல நீங்க என் கூட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். குழந்தைய கொடுத்ததுக்கு நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேங்க. இனிமே எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருப்பேங்க. என்னையும் மத்த 3 பேரையும் பாத்துக்கிற மாதிரி நீங்க தமிழையும் எப்பவும் கூடவே இருந்து பாத்துக்கணும். செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. மது சவுண்ட கம்மி பண்ணு. நிழல் நிக்கிதே நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. அம்மா எங்க பா நம்ம போறோம்? ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கோமேமா. சொல்றேன் வாங்க. மா அப்ப நம்ம தம்பியோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போலையா?